செல்வி ஜெயலலிதாவே எடுத்துக்குவோம். அவர் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்களை தான் வந்து ஆட்களை மாற்றுவார். ஆனால் அவர் தொகுதியைச் சேர்ந்தவராக இருப்பார். இவரை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வந்து இந்த அங்கே வாழ்ந்து கொண்டு அங்கே களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு போய் நீங்கள் வந்து சென்னையில் ஒரு தொகுதியில் களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் கொண்டு போய் வந்து நீங்கள் வந்து பழனியிலோ அல்லது வந்து திண்டுக்கல்லிலோ தொகுதியிலோ நிறுத்தவில்லை அவர்கள். திமுக அத்தகைய பிழையை செய்ததா? திமுகவினுடைய கடந்த கால வரலாறுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்ட செயலாளர் என்றால் அவர்தான் அந்த அங்கே சட்டமன்ற உறுப்பினர், அவர்தான் அமைச்சர். ஆனால் தமிழ்நாட்டிலேயே இல்லாத முறைமையாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் நீ அப்பா இந்த பக்கம் இந்த தொகுதியில் போய் நெல்லு, இந்த தொகுதியில் போய் நெல்லு, அண்ணன் சொல்கிற நெல்லு அப்படின்னு நிற்க வச்சுட்டார். அப்போது அந்த தொகுதியில் தொடர்ந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி வந்து புதிய வேட்பாளருக்கு வந்து அவரால் வேறு ஒரு தொகுதியிலிருந்து தன் களத்திற்கு வந்து இருக்கக்கூடிய அவருக்கு வந்து எப்படி வேலை செய்வாங்க? டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் கடந்த 14 ஆண்டு காலமாக திராவிட முகமூடி அரசியல் கட்சிகளையும் திராவிட முகமூடியில் வாழ்ந்து கொண்டு மறைந்து கொண்டு தமிழர், தமிழியல், தமிழ் தேசியத்தை அழிக்க துடித்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்களையும் தொடர்ந்து அவர் எதிர்த்து அவர்கள் எப்படியெல்லாம் தமிழர்களையும் தமிழ் தேசியத்தையும் தமிழியலையும் அழிக்கிறார்கள் என்பதையெல்லாம் மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருந்தார். இந்த மண்ணுக்கான பாதுகாப்பு அரசியல், இந்த நதிக்கான பாதுகாப்பு அரசியல், இந்த மலைகளுக்கான பாதுகாப்பு அரசியல் என்பதெல்லாம் அவர் இதில் முன்வைத்து தொடர்ந்து பரப்புரைகள் மேற்கொண்டு வந்தார். அதுவரையிலும் நாம் அவருடைய கருத்துக்களை, நேர்மறையான கருத்துக்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தொடர்ந்து பாடுபட்டோம். அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட எதிர்மறையான பொய்யான அவதூறு பரப்புரைகளை எல்லாம் நாம் நமது பதிவுகளிலும் தமிழ் ஊடகம், இணைய சமூக ஊடகங்களிலும் காட்சி ஊடகத்திலும் தொடர்ந்து பதிவு செய்து மக்கள் மத்தியில் இது அவதூறான செய்தி, இது தவறான செய்தி என்று நாம் தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருந்தோம். எடுத்துக்காட்டாக ஆமைக்கறி. இந்த ஆமைக்கறி என்பது உண்மையா பொய்யா என்று தொடர்ந்து ஒரு அவதூறு சீமான் அவர்கள் மீது பரப்பப்பட்டு வந்தது. அப்பொழுது நாம் பல தருணங்களில் சமூக ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் அதே போல பத்திரிகை காட்சி ஊடக நேர்காணல்களிலும் தெள்ள தெளிவாக சொல்லி வந்தோம். பெரிய பெரிய ஆமைகள் எல்லாம் கடலில் இருக்கின்றன. அதே போல ஆமைக்கறி உணவு என்பது பெரிய அதிசயமான உணவு அல்ல. இதை வேண்டுமென்றே தொடர்ந்து அவர் மீது அவதூறு பரப்புகிறார்கள் என்பதெல்லாம் சான்றுகளோடு ஆதாரங்களோடு நாம் சொன்னோம். அமெரிக்க அதிபர் ஒருவரே ஆமை சூப் என்பதை அருந்துவதற்காக ஒரு சமையல்காரரை வைத்திருந்தார் என்கிற அந்த ஒரு வரலாற்று தகவல்களையும் நாம் பகிர்ந்து கூறியிருந்தோம். AK-74 என்கிற எந்திர துப்பாக்கி இருப்பதாக சீமான் சொன்னபோது அதை தொடர்ந்து 14 ஆண்டு காலமாக கேலி செய்து கொண்டிருந்தார்கள். AK-74 மட்டுமல்ல, AK என்கிற அந்த சீரியலில், அதாவது அந்த வரிசையில் 30-40 துப்பாக்கிகள் வெளிவந்திருக்கின்றன. AK-47 என்பது மட்டும்தான் நமக்கு தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்கு. AK-74 என்பதெல்லாம் AK என்பதே ரஷ்யாவினுடைய தயாரிப்பு. அந்த அடிப்படையில் அது ஏற்கனவே விடுதலை இயக்கத்தில் வாங்கி பயன்படுத்தப்பட்டது என்பது உண்மைதான் என்பதையும் சொல்லியிருந்தோம். இந்த நடிகை விஜயலட்சுமி தொடர்பாக அதை வைத்துக்கொண்டு, அது அவருடைய தனிப்பட்ட உறவு, அதை வைத்துக்கொண்டு அந்த அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்து மகிழுந்துவில் கூட்டிகிட்டு வந்து செலவு செய்து சீமானுக்கு எதிராக இங்கே பரப்புரை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பற்றியும் தொடர்ந்து நாம் இல்லை, அது அவதூறு, அவர்கள் தனிப்பட்ட ஒரு பிரச்சனை என்பதையெல்லாம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருந்தோம். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சிலர் NIA உடைய அமைப்பினால் ரெய்டு செய்யப்பட்டு அவர்கள் விசாரணை மேற்கொண்ட போது NIA என்பது எதற்காக, ஏன் இப்படி செய்கிறார்கள் என்பதெல்லாம் விளக்கமாக ராமனா ஊடகத்தில் நாம் அப்பொழுதே அதனுடைய அதிகாரம் என்ன, எதற்காக இந்த விசாரணைகள் மேற்கொள்கிறார்கள் என்றெல்லாம் கூறி அப்பொழுது அவர்களுக்கு பக்கபலமாக ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக நாம் நின்று குரல் கொடுத்து வந்தோம். தொடர்ந்து சீமான் அவர்கள் மீது இந்த திராவிட முகமூடி இயக்கங்களான, அது மே 17ஆக இருக்கலாம், சுபவீரபாண்டியனுடைய அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது திமுகவினுடைய IT விங்காக இருக்கலாம்,
அல்லது சிங்கள உளவுத்துறையினுடைய தமிழ் பேசக்கூடிய ஒட்டுக்குழுக்களாக, ஆதரவு ஒட்டுக்குழுக்களாக இருக்கலாம். அவர்களெல்லாம் செய்த பொய் பரப்புரைகளெல்லாம் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக நாம் இருந்து அவற்றையெல்லாம் தொடர்ந்து ஸ்மாஷ் செய்து கொண்டே இருந்தோம். அதாவது சீமான் அவர்களுக்கு ஆதரவாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும், காரணம் அவர்கள் வளர்ந்து வரட்டும், தமிழர் தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுக்கிறார்கள், தமிழினுடைய துன்பங்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். குறிப்பாக வடலூர் பெருவழி காக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு நாம் அது குறித்து சொன்னபோது அதற்கு பேராதரவை கொடுத்தார் சீமான் அவர்கள். அப்பொழுது தேர்தல் காலகட்டங்களில் கூட அங்கே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அவ்வப்பொழுது அலைபேசியில் வந்து சீமான் அவர்கள் விசாரித்து கொண்டே இருந்தார். அதன் பிறகு நாம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் கள்ளக்குறிச்சியில் அவர் தங்கியிருந்த போது நாம் அவரை நேரில் சென்று, அதுதான் முதலாக சீமான் அவர்களை நான் நேரடியாக சந்தித்த தருணம். அதற்கு முன்னதாக ஏகலைவன் அவர்களுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சீமான், வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட அனைவருமே வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியின் தொகுத்து வழங்கினேன் நான். ஆனால் அப்பொழுது சந்தித்தெல்லாம் நான் பேசியது கிடையாது. இப்பொழுது நேரம் கேட்டு நானே சந்தித்தது வந்து அந்த கள்ளக்குறிச்சியில் தான். அப்போது அனுராகம் பதிப்பகம் வெளியிட்டிருந்த தமிழ் தேசியம் கேள்வி பதில்கள் என்கிற என்னுடைய நூலையும் அவரிடம் கொடுத்தேன். அதற்கு முன்னதாக திரு சீமான் அவரிடம் ஒரு குரல் பதிவாக அவருடைய தமிழ் தேசியம் என்கிற அந்த பார்வையிலான கருத்துக்களையும் பெற்று அந்த நூலில் வந்து நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். நாம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அடுத்த நாளே வடலூர் சென்ற சீமான் அவர்கள் வள்ளற்பெருமானாருடைய அந்த பெருவழித்தலத்தினுடைய தருமச்சாலை மற்றும் ஞானசபை ஆகியவற்றெல்லாம் பார்வையிட்டு விட்டு வெளியே வந்து அன்றுதான் அவர் மிக முக்கியமாக சொன்னார், வள்ளலாரையும் வைகுந்தரையும் விட பெரியார் ராமசாமி என்ன பெரிய ஆளா எங்களுக்கு என்று முதலாக மிக நேரடியாக வள்ளலாரையும் வைகுந்தரையும் ஆதரித்தும் ராமசாமி பெரியாருடைய அவருடைய தமிழ் விரோத கருத்துக்களை முன்வைத்து ராமசாமி தமிழர்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான கருத்தை முன்வைத்தது அன்றுதான். ஆக அவருடைய இந்த தமிழ் தேசிய தமிழர்களுக்கு ஆதரவான இந்த கருத்துக்கள் திராவிடம் தொடர்ந்து தமிழர்களை வஞ்சித்து வருகிறது. திராவிடம் என்பது உண்மையிலே மிகச்சரியான பெயர் அல்ல தெலுங்கர்களுக்கு. அவர்கள் திராவிடம் என்கிற முகமூடியில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய, தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை தங்கள் வசம் வைத்துக்கொண்டு கோடியாக லட்சங்கோடிகளில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் நாம் இந்த திராவிட முகமூடி இயக்கங்களை அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பதற்காக, வெறுப்பதற்கான அடிப்படை காரணமே அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் தமிழ் வாழ்க என்று வெறும் பதாகைகள் வைத்துக்கொண்டு தமிழர்களை திட்டமிட்டு அழிப்பதும், தமிழருடைய துன்ப வரலாறுகளை திட்டமிட்டு அழிப்பதும், தமிழருடைய இலக்கியங்களை திராவிட இலக்கியம் என்று சாயம் பூசுவதும், தமிழருடைய நாகரிகங்களை திராவிட நாகரிகம் என்று சாயம் பூசி அதனை அழிப்பதும், பள்ளி கல்விகளில் தொடர்ந்து ஆங்கிலத்தை முன்வைத்து தமிழை இரண்டாம் நிலைக்கு தள்ளி தமிழ் மொழியை அழிக்க துடிப்பதுமான மறைமுகமான தமிழர் இன அழிப்பு செயல்பாட்டு வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக திராவிட முகமூடி கட்சி திமுக இருந்தது. அதனுடைய தொங்கு சதைகளாக திராவிடர் கழகமும், அதே போல மே 17 சுபவீர பாண்டியன் போன்ற இந்த பக்கவாத்திய குழுக்களும் இருந்து கொண்டிருந்தன. எனவேதான் இந்த திராவிட இயக்கங்கள், கட்சிகள் முகமூடியில் இருக்கக்கூடிய இந்த பிறமொழியாளர்கள், பிறமொழி ஆதரவு தமிழ் கைக்கூலிகள் ஆகியவற்றையெல்லாம் தமிழர்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து தமிழ் வாழ்க என்று கூறிவிட்டு தமிழ் மொழியை தங்கள் மொழி போல களவாடிக்கொண்டு தமிழர்களை மட்டும் திட்டமிட்டு அழிக்கக்கூடிய, தமிழர்களுடைய துன்ப வரலாறுகளை சிதைக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்த இந்த திராவிட முகமூடி கட்சிகளையும் இந்த திராவிட முகமூடி இயக்கங்களையும் உறுதியாக நின்று எதிர்த்து அவர்களுடைய இந்த தமிழர் விரோத போக்குகளை மாற்ற வேண்டும். அது மாறும் வரையிலும் அந்த திராவிட முகமூடி இயக்கங்களையும் கட்சிகளையும் எதிர்த்து நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில தான் 14 ஆண்டு காலமாக தொடர்ந்து மேடைகளிலும் கருத்துக்களிலும் சிந்தனை, சொல், செயல் ஆகிய மூன்றிலுமே இந்த திராவிட முகமூடி இயக்கங்களுக்காக, திராவிட முகமூடி கட்சிகளுக்கு அதனுடைய தமிழர் விரோத செயல்பாடுகளை தொடர்ந்து அதனுடைய முகமூடிகளை கிழித்து கொண்டே இருந்த திரு சீமான் அவர்கள் மூக்காமுத்து என்ற கலைஞர் கருணாநிதியின் வீட்டில் ஒரு உறுப்பினர் அவர். அந்த மூக்காமுத்துவை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வீட்டிலேயே அதை பெருசாக அவர் வந்து ஒரு பெரிய மிக முக்கியமான நபராக ஒருபோதும் அவர்கள் கருதியது கிடையாது, ஒருபோதும் அவர்கள் முன்னிறுத்தியதும் கிடையாது.
மக்களே, நீங்களே நினைச்சு பாருங்க, என்றாவது முத்து தொடர்பாக கலைஞர் கருணாநிதியோ அல்லது இப்போது இருக்கக்கூடிய அவருடைய இளைய பட்டம் உதயநிதி ஸ்டாலினோ அல்லது கனிமொழி அவர்களோ எங்காவது முத்துவை பற்றி ஒரு பெருமையாக ஏதாவது பேசியிருக்கிறார்களா? அவரை பற்றி ஏதாவது ஒரு இடத்திலாவது செய்திகளிலோ பத்திரிகைகளிலோ வந்திருக்கிறதா? அவர் யார் என்று இந்த நாம் தமிழருடைய இன்றைய தம்பி தங்கைகளுக்காவது தெரியுமா? முத்துவிலும் நேரடியாக நான் பார்த்தேன். அது என்ன சூழ்நிலை பார்த்தேன் அப்படின்னு ஏற்கனவே எழுதியிருக்கேன் நான். எனவே முத்து பற்றியெல்லாம் நன்கு அறிந்த என்னை போன்ற ஒரு 26 ஆண்டு காலம் பத்திரிகை ஊடகத்துறையிலே இங்கே தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இவர் முத்துவினுடைய மறைவுக்கு ஸ்டாலின் அவர்களிடம் சென்று துக்கம் கேட்டதற்கு இல்லைங்களா, அப்பொழுது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தியது. காரணம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு நபராக இருந்து அவர் தவறி இருந்தால் அந்த நபருக்காக சென்று ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு துக்கம் விசாரித்தால் அது ஒரு நியாயம் இருக்கிறது. முத்து அவர்களை கலைஞர் குடும்பத்திலேயே பெருசாக நினைக்க மாட்டாங்க, திமுகவிலேயே பெருசாக நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவர் மறைந்தால் அவரிடம் சென்று துக்கம் கேட்க வேண்டிய நிலையில் உண்மையிலேயே முத்து இல்லை. அப்படி முத்துவனுடைய துக்கம் விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ் தேசியமும் இல்லை, திரு சீமானும் அந்த நிலையில் இல்லை, நாம் தமிழர் கட்சியும் அந்த நிலையில் இல்லை. அப்புறம் எதுக்கு போய் முத்து மறைவுக்கு ஸ்டாலினிடம் சென்று துக்கம் விசாரிக்க வேண்டும்? நீங்கள் முத்துவினுடைய மகள் இருக்கிறார், அவர் மருத்துவர் நினைக்கிறேன், அவரை போய் கூட நம்ம விசாரிச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஆக மாண்பு என்கிற பெயரில் இப்படி தொடர்ந்து 14 ஆண்டு காலம் எந்த கட்சியை, அதனுடைய கொள்கைகளை, அதனுடைய செயல்களை, சிந்தனைகளை, தமிழர் விரோத போக்குகளை, தமிழர் இனவழிப்பு அந்த சிந்தனைகளை, எண்ணங்களை, அதனுடைய செயல்களை எதிர்த்து கொண்டு வந்தோமோ அங்கே அந்த கட்சியினுடைய தலைமை குடும்பத்தினுடைய ஒரு வீட்டிற்கு நேரே சென்று அந்த குடும்பத்தாலேயே பெரிதாக மதிக்கப்படாத அங்கே இறந்து போன ஒருவருக்காக துக்கம் விசாரிப்பது என்பது ஏற்புடையதாக அப்பொழுதே இல்லை. இதை அன்றே நாம் பதிவு செய்தோம். முத்து இல்லைன்னா கலைஞர் கருணாநிதி குடும்பமே இல்லை என்கிற அளவுக்கு அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவரா? அப்படி இல்லாட்டாலும் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு மாண்புக்காக போய் துக்கம் விசாரிக்கிறாரு அப்படின்னு அமைதியாக நாம் பார்த்திருந்தோம். அதன் பிறகு தேர்தல் பரப்புரைகளுக்கு முன்னதாக தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழர் மேடைகளில் குறைந்து விஜய் எதிர்ப்பு என்று மாறுகிறது. விஜய் நிச்சயமாக தமிழ் தேசிய தமிழர்கள் அடிப்படையில் திரைக்கவர்ச்சியை பயன்படுத்தி ஒரு தேர்தலுக்கு வரலாமா, அரசியலுக்கு வெற்றி பெறலாமா என்கிற அந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அது 1-2 கேள்விகளோடு நிறுத்திக்கொண்டு, மக்கள் மத்தியில் நிறுத்திக்கொண்டு, அத்தோடு நீங்கள் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி அழித்து ஒழிக்க 24 மணி நேரம் பாடுபட்ட திமுக எதிர்ப்பை கைவிட்டு ஏங்க, தமிழர், தமிழியல், தமிழ் தேசிய நலனுக்காக கூட நீங்கள் திமுகவை எதிர்க்க வேண்டாங்க. நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது என்று 5 ஆண்டு காலம் தனது ஊடக பரப்புரைகள் மூலமாக, அவதூறுகள் மூலமாக அள்ளி வீசி, காவல்துறை மூலமாக நூற்றுக்கணக்கான வழக்குகளை தம்மீது பதிவு செய்த அந்த திமுகவை என்கிற அடிப்படையிலாவது, அந்த திமுக என்கிற அடிப்படையிலாவது அதனுடைய எதிர்ப்பை விட்டுவிடாமல் தொடர்ந்து தேர்தல் வரைக்கும், தேர்தல் தாண்டியும் இன்று வரையிலும் நிலைநிறுத்தி இருக்க வேண்டிய நாம் தமிழர் கட்சி திமுக தலைவர்களோடு கொஞ்சி குலாவி உறவாடுகிறது என்றால் அதை மாண்பு என்று நாம் தமிழர் தம்பி தங்கைகள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக தமிழர், தமிழியல் ஆகியவற்றுக்கு தொடர்ந்து ஒரு 25 ஆண்டு காலம் ஊடகத்துறையிலேயே குரல் கொடுத்து வரக்கூடிய எங்களை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர்கள் அதை எப்படி மாண்பு என்று எடுத்துக்கொள்ள முடியும்? இல்லைங்களா? இது மட்டும் இல்லை, அந்த கட்சியினுடைய ஒரு பிழையாக நாம் வெளியிலிருந்து நாம் பார்க்கும்போது சொல்கிறோம். அதே போல் இந்த தேர்தலில் மிக முக்கியமாக நம்மை மிக நெருடலுக்கு ஆளாக்கிய மற்றொரு செயல்பாட்டையும், நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டையும் நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் யாரை நிறுத்தினாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிறுத்தினால் அவர் வெற்றி பெற்று விடுவார். நாடாளுமன்ற உறுப்பினராக யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெற்று விடுவார். சாலையோரம் 2 சக்கர வண்டிகளுக்கு பழுதுபார்க்கக்கூடிய ஒருவரை அந்த அம்மா சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்குனாங்க. இது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு திறன். அடுத்ததாக விஜய் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வேட்பாளர் யாருனே தெரியாமல் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க.
இது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு திறனாகவும் புகழாகவும் நம்ம பார்க்கலாம். இடைப்பட்ட காலத்தில் 14 ஆண்டு காலமாக சீமான் அவர்கள் செய்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு பார்த்திங்கன்னா, ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒருவரை தூக்கி கன்னியாகுமரியில் வேட்பாளராக போடுறது, கன்னியாகுமரியில் இருக்கிற வேட்பாளரை தூக்கி சென்னையில் போடுறது, தஞ்சாவூரில் இருக்கிற வேட்பாளரை தூக்கி சேலத்தில் போடுறது. இப்படி வேட்பாளர்களை மாற்றி மாற்றி நான் யாரை நிறுத்துகிறோனோ அவர்களை வெற்றி பெறவை, இதுதான் என்னுடைய கட்டளை என்பதாக அவர் செய்து வந்த உத்தி கடைசி வரையிலும் அது வெற்றி பெறவில்லை. செல்வி ஜெயலலிதாவை எடுத்துக்குவோம். அவர் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்களை தான் ஆட்களை மாற்றுவார். ஆனால் அவர் தொகுதியைச் சேர்ந்தவராக இருப்பார். இவரை கொண்டு போய் கன்னியாகுமரியில் அங்கே வாழ்ந்து கொண்டு அங்கே களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு போய் நீங்கள் சென்னையில் ஒரு தொகுதியில் களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் கொண்டு போய் நீங்கள் பழனியிலோ அல்லது திண்டுக்கல்லிலோ தொகுதியிலோ நிறுத்தவில்லை அவர்கள் அதிமுகவில். அதிமுக கட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட இந்த பிழையை அவர் செய்யலை. அந்தந்த தொகுதியில் ஆட்களை அந்த தொகுதிக்குள்ள கட்சிக்காரங்களை போட்டி இருக்கு, அவங்களால அந்த தொகுதிக்குள்ளேயே ஆட்களை வேண்டுமானால் மாற்றுவாரே தவிர ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுதியில் களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் வேறொரு தொகுதியில் வேட்பாளராக நிறுத்திய பிழையை செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட செய்யவில்லை. அதே போல தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அத்தகைய பிழையை செய்ததா? திமுகவினுடைய கடந்த கால வரலாறுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்ட செயலாளர் என்றால் அவர்தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர், அவர்தான் அமைச்சர். ஆக ஒரு மாவட்டத்தில் அதனுடைய மாவட்ட செயலாளர், அவர்தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர், அவர்தான் அதில் அமைச்சராக்கப்படுவார் அந்த திமுக வெற்றி பெற்றால். எதற்காக? அந்த குறிப்பிட்ட தொகுதியில் அந்த ஒரு வேட்பாளர் அவர்தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார், அவர்தான் அமைச்சராக்கப்பட போகிறார் என்றால் அவர் அந்த தொகுதியைச் சேர்ந்தவராக அந்த தொகுதியில் வாழ்ந்து அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து தொடர்ந்து களப்பணி செய்து கொண்டே இருக்கக்கூடியவராக இருப்பார். இதுதான் திமுகவினுடைய அத்திவாரம். திமுக இத்தனை ஆண்டுகாலம் நீங்கள் வலுவாக இருப்பதற்கு மிக முக்கியமான அத்திவாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், அந்தந்த மாவட்ட எம்எல்ஏக்கள், அந்தந்த மாவட்டங்களில் அவர்கள் தான் அமைச்சர்கள். இப்படி ஒரு முறைமையை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பின்பற்றினார். அதனால் அந்த திமுகவினுடைய அத்திவாரம் மிக வலிமையாக இருக்கிறது. ஒரு நாளும் வீரபாண்டி ஆறுமுகத்தை கொண்டு போய் நாகர்கோயிலில் கலைஞர் மு கருணாநிதி நிறுத்தியது கிடையாது. அதே போல் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரை கொண்டு போய் சென்னையில் கொண்டு போய் நிறுத்தியது கிடையாது. இப்போ சென்னையே கட்சியில் பல மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஒரு தொகுதியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளரை கொண்டு போய் வேறு தொகுதியில் நிறுத்த மாட்டார். யார்? கலைஞர் கருணாநிதி. செல்வி ஜெயலலிதா அப்படி நிறுத்தலை. ஆனால் தமிழ்நாட்டிலேயே இல்லாத முறைமையாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் நீ அப்பா இந்த பக்கம் இந்த தொகுதியில் போய் நெல்லு, இந்த தொகுதியில் போய் நெல்லு, அண்ணன் சொல்கிற நெல்லு அப்படின்னு நிற்க வச்சுட்டார். அப்போது அந்த தொகுதியில் தொடர்ந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி புதிய வேட்பாளருக்கு அவரால் வேறு ஒரு தொகுதியிலிருந்து தன் களத்திற்கு இருக்கக்கூடிய அவருக்கு எப்படி வேலை செய்வாங்க இல்லைங்களா? அந்த களத்தில் நின்று கொண்டு தொடர்ந்து களப்பணியாற்றி கொண்டு அங்கே அந்த கட்சியை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழருடைய அந்த தொகுதி நிர்வாகிகளில் யார் தகுதியுடையவர்களோ அவர்களுக்குள்ள போட்டி இருக்கலாம். அதில் யார் தகுதியுடையவர்களோ அவர்களை நிறுத்தினாதான் அந்த ஊருக்கான ஓட்டு போடுவான், அந்த தொகுதிக்காரங்க ஓட்டு போடுவாங்க, அந்த தொகுதியினுடைய நிர்வாகிகள் வேலை செய்வாங்க. இது 1-2 ஏதோ தொடக்கத்தில் ஒரு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் கட்சியிலேருந்து வெளியில் போகிறவங்களாம் கூண்டோடு காலியாகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி வேண்டாம், அப்போ நான் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் மாற்றி போடுவேன், இருந்தாலும் நாம் தமிழர் தமிழ் தேசியம் என்பதற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும், அதற்கு அந்த தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும், அந்த தம்பி தங்கைகள் பணியாற்ற வேண்டும் என்கிற இந்த ஒரு உத்தி கை கொடுக்கவில்லை நாம் தமிழர் கட்சி. அது சரி தவறு என்கிறதுக்கு நான் போகலை. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் எந்த தொகுதியிலும் எந்த வேட்பாளரையும் மாற்றி மாற்றி கரூரில் இருக்கிற தூக்கி கொண்டு போய் திண்டுக்கல்லில் போடுற, திண்டுக்கல்லில் இருக்கிற தூக்கி கொண்டு போய் சென்னையில் போடுறாரு அப்படின்லாம் செய்கிறாருன்னா அது சரி தவறு என்பதற்காக நான் போகலை. ஆனால் அந்த முயற்சி அந்த உத்தி கை கொடுக்கவில்லை. அது ஒரு குறிப்பிட்ட அடிப்படையிலான தமிழ் தேசியத்தின் மீதும் தமிழர் மீதும் அதே போல் தேசிய தலைவர் மீதும் உண்மையிலேயே பற்றுதல் கொண்ட ஒரு அடிப்படையான ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாட்டிக் எண்ணிக்கையில் நிலையான எண்ணிக்கையிலுடைய வாக்காளர்கள் தான் இருந்துச்சு. அது ஒரு தொகுதிக்கு நீங்கள் முதல்ல 15,000 20,000 என்றிருந்து தற்பொழுது 7,000 8,000 என்று சராசரியாக மாறிடுச்சு. ஆக அதுதான் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளாக இருக்கின்றன. 6-7 தேர்தலில் போட்டியிட்டும் கூட இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தேர்தலும் மிக முக்கியமான 2026 தேர்தலிலும்
தொகுதி மாறி வேட்பாளர்களை தாறுமாறாக நிறுத்தி வைத்ததால் அந்த கட்சியினுடைய அந்தந்த தொகுதியினுடைய அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் வேலை செய்யவில்லை, அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. அவர்களுக்குள் ஏற்பட்ட இந்த ஒரு முரண்பாடு இருக்கும். என்னதான் நீங்கள் வந்து தமிழ் தேசியம் தமிழர் என்று நிறுத்தினாலும் கூட அவர்கள் தங்கள் தொகுதியில் இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் தராமல் யாரையோ வேறு ஒரு மாவட்டத்திலிருந்து கொண்டு வந்து இங்கே நிறுத்துகிறாங்க, அவர்களுக்கு வேலை செய்கிறார்கள் என்கிற போது அந்த முரண்பாடு இருக்கும். ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய 1-2 தேர்தலில் கூட இந்த முரண்பாடு வெளியில் தெரியாது. 7-8 தேர்தல் ஆகி 15 ஆண்டுகளுக்கு ஆனதற்கு பிறகும் இதே செயல்பாடுகள் இருக்கும்போது அங்கே அந்த வேற்று மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கும் அந்த தொகுதியினுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சுணக்கம் ஏற்படும், எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும், ஒரு ஈகோ கிளாஷ், முனைப்பு வந்து அங்கே ஒரு போராட்டமாக மாறி அது ஒரு சரியான ஒத்திசைவோடு தேர்தல் பணியாற்ற வைக்காது என்பதெல்லாம் விளைவுகளாக இருக்கின்றன. இத்தனை தேர்தலில் பார்த்த பலன்களாக இருக்கின்றன. இத்தனை தேர்தலில் பார்த்த அது கை கொடுக்காத உறுதியாக இருக்கிறதாகத்தான் நம்ம பார்க்கிறோம். எனவே அதுபோன்ற பிழைகளும் தவறுகளும் இதெல்லாம் தாண்டி இத்தனை ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சியை முற்றாக அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்கிற முனைப்போடு பல கோடி செலவு செய்து பல ஆட்கள் முன்வைத்து வேலைகளை செய்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை அழிக்க துடித்த திமுகவோடு மாண்பு என்கிற அடிப்படையில் முத்து அவர்களுடைய அந்த இறப்புக்கு துக்கம் விசாரிக்க போனது. அதற்கு பிறகு திமுக எதிர்ப்பை விட்டுவிட்டு தாவேகா எதிர்ப்பு என்று தேர்தலுக்கு முன்பாக தன்னுடைய உத்தியை மாற்றியது. அதன் பிறகு தாய்மாமன் சீர் கொண்டு வந்த திமுகவைச் சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணனுடைய அந்த செயல், அதன் பிறகு கௌதமன் அவர்கள் இல்லத்தில் முக ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக பேசி பழகிய அந்த காட்சிகள், அது பெரிய விமர்சனத்திற்கு ஆளானதற்கு பிறகும் மீண்டும் திமுகவினுடைய கட்சியினுடைய நிர்வாகி ஒருவருடைய இல்ல திருமண விழாவில் ஞாயிற்றுக்கிழமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக பல ஆண்டுகள் நட்பாக உறவாக அண்ணன் தம்பி உறவாக இருந்ததைப் போல பேசியது எல்லாம் உண்மையில் ரசிக்கத்தக்கதாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் உலகத் தமிழர்கள் மனதில் அது இல்லை என்பதுதான் கள நிலவரம். எம்முடைய தனிப்பட்ட ஒரு வெறுப்பாக இதை நாம் கூறவில்லை. தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நமது காட்சி ஊடகங்களை நமது கருத்துக்களை பார்க்கிறார்கள், பகிர்கிறார்கள், அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். காரணம், சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவா நகரில் உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் 2 முறை நேரடியாக சென்று செய்தி சேகரித்த வரையிலும் நாம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல அறிவார்ந்த தமிழ் மூத்தவர்கள், சிந்தனையாளர்கள், செயற்பாட்டாளர்கள் ஆகியோரிடமெல்லாம், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஆகியோரிடமெல்லாம் நாம் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். அந்த வகையில் அவர்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நாம் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலுமே தமிழ் ஊடகத்திற்கு செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்து எமது செய்தியாளர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் தான் நாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவையெல்லாம் ஒரு சிறு மாதிரிகள் தான். எனவே இதெல்லாம் நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் கள உண்மை நிலவரம். மாறாக நாம் என்ன கற்பனை செய்து கொண்டாலும் நமக்கு பிடித்தமான ஒரு தலைவர் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த தலைவர் செய்கிற எல்லா தவறுகளையும் நாம் அனுசரித்து போகலாம், நாம் அதையும் நேர்மறையாக எடுத்துக்கொண்டு பாராட்டலாம். ஆனால் வாக்காளர்களோ மக்களோ அப்படி அல்ல. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அப்பொழுது ஜெயா தொலைக்காட்சியில் நான் பணியாற்றிட்டுருக்கேன். அன்று ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. வைகோ அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் வாகனத்தில் போகிறாங்க, வைகோ அப்போ வந்து சுற்றுப்பயணம் ஏதோ போகிறார், நடைப்பயணம் ஏதோ போகிறார்னு நினைக்கிறேன். அப்போது அந்த சாலையில் போகும்போது நின்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறங்கி போய் வைகோ அவர்கள்ட்ட பேசுகிறாங்க. இது தொடர்பாக அன்றைக்கி வந்து காட்சி ஊடகங்கள்லாம் பெரிய விவாதம் ஆகிக்கொண்டிருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட மிக முக்கியமான ஆளுமைகள்லாம் அழைச்சி வச்சு விவாதம் செய்கிறோம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விவாதம் தொலைக்காட்சியில் போகுது, அது ஒளிபரப்பாகி போகுது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் இரவு வீட்டுக்கு போகும்போது ஒரு 3 சக்கர வாகனத்தில் போகிறேன். அப்போ அதனுடைய ஓட்டுநர்கிட்ட கேட்குறேன் நான், இந்த மாதிரி வைகோ ஜெயலலிதா அவர்கள் சந்திச்சிருக்காங்களே, இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா பத்திரிகையாளர் செய்தியாளர்கள் நாங்கள் மக்கள்கிட்ட கேட்கும்போது இப்படி தான் பேசுவோம். நான் பத்திரிகையாளர்லாம் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் உடனே சொன்னார், என்னப்பா வைகோ பொட்டி வாங்கிட்டாருப்பா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். நாங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மணிக்கணக்கில் பேசுகிறது இருக்கு இல்லைங்களா, விவாதங்கள் செய்கிறது, பக்கம் பக்கமாக கட்டுரைகள் எழுதுவது, அப்படியே வந்து ஒரு
குடியரசு ஜனநாயகத்தின் அடிப்படையில் விவாதங்கள் செய்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் இல்லை. காமன் மேன் என்று சொல்லக்கூடிய பொது மனிதன் இருக்காங்க இல்லைங்களா? சராசரியான மனிதன் அப்படிங்கிற செகண்டில் வந்து முடிவு பண்ணிடுவார். இவ்வளோதான் அரசியல், தமிழ்நாடு அரசியல். அப்படித்தான் அவர்கள் வாக்களிப்பிலும் ஈடுபடுகிறார்கள். எனவே மக்களுடைய பார்வை, அடிமட்ட மக்களுடைய பார்வை என்பது மிக முக்கியமானது. வைகோவும் ஜெயலலிதாவும் நேர் எதிராக இருந்தார்கள். வைகோ அவர்கள் கடுமையாக ஜெயலலிதா அவர்களை பேசினார். 2 பேரும் சாலையில் சந்திச்சுக்கிறாங்க. அது செய்தியாகிறது. ஆனால் கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 சக்கர வாகன ஓட்டுநர், அந்த சராசரி வாக்காளன் ஒரே ஒரு வினாடியில் அந்த ஒரு கருத்தை சொல்லிட்டார். வைகோ பொட்டி வாங்கிட்டாருப்பா அப்படின்னு கருத்தை சொல்லிட்டார். இதுதான் ஒரு காமன் மேன் பார்க்கக்கூடிய சிந்தனையாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வந்து முத்துவிலிருந்து தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் வரையிலும் நீங்கள் மாண்பு பாராட்டி கொண்டு, நட்பு பாராட்டி கொண்டு இருந்தீங்கன்னா சராசரி பொது மனிதன் வாக்காளன் மிக எளிமையாக கணக்கு போட்டுருவான். நீங்கள் உண்மையிலேயே தவறு செய்யாமல் இருந்தாலும் கூட வாக்காளன் அப்படி தான் பார்ப்பான். அவன்தான் வாக்களிக்க வேண்டியவன், அவன்தான் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வைக்க வேண்டியவன், அவன்தான் சீமானை முதலமைச்சராக்க வேண்டியவன். அந்த தகுதி இருக்கக்கூடிய அவன் இப்படிங்கிற செகண்டில் வந்து முடிவு பண்ணிடுறான். இந்த கள நிலவரத்தை, உண்மையை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது தான் நாம் தமிழருக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே உண்டான ஒரு பாடம். ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியான குளத்தூரில் தோற்றுப்போனது கூட, அவர் தோற்றுப்போவார் என்பதை கூட கணிக்க முடியாமல் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் செலவு செய்த பல கோடி ரூபாய் பெருமானமுள்ள அந்த பத்திரிகை ஊடக நிறுவனங்கள் கணிக்க தவறியவை. ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை கூட குளத்தூரினுடைய தேர்தல் நிலவரத்தை கணித்து அவரிடம் சொல்ல தவறிவிட்டது அப்படின்னு பார்க்கிறோம். எனவே மக்களை நாம் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணுவது அது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு அல்ல. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் இதோ இவர் வந்து ரூட் மாஃபியாட்ட காசு வாங்கிட்டாரு, அவர்கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு உருட்டி கொண்டு இருக்கிறது ஒரு சிறுவிள்ளைத்தனமான கூட்டம். இதே கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முகமூடி இயக்கங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய தவறுகளை, பிழைகளை சுட்டி காட்டக்கூடிய எல்லோரையுமே வந்து பார்ப்பன சங்கி, பிஜேபி பி டீம் என்று சொல்வார்கள். அதே போல் இப்போ நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சமூக ஊடகர்கள் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானும் அந்த கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகள், பிழைகளை சுட்டி காட்டும் போது இவர் விஜய் டீமுடைய ரூட் மாஃபியா என்று சொல்லுகிறார்கள். இவர்களுக்கும் திராவிட முகமூடி இயக்கங்களுக்கும் என்ன வேறுபாடு இருப்பதாக நாம் நினைக்க முடியும்? மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.